தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 20. தேஜா, அவரை பேச விடுங்க. சபாபதி பரிந்துரைக்க ரெங்கன் மன்றாடலை தொடர்ந்தார். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி உன்னை அம்போன்னு விட்டுடலையா? கிட்டக்க இல்லைன்னாலும் என் கண் பார்வையெல்லாம் உன் மேலதான் தம்பி. என்னோட ஒவ்வொரு தீர்மானமும் உன்னை மனசுல கொண்டே எடுக்கிறையா என்று அவர் சொன்னார். ஆமா தேஜா, அதுக்கு ஒரு அசைக்க முடியாத ஆதாரமா ராதே பில்டர்ஸ் நிறுவனத்தை சொல்லலாம். வேல்முருகன் சொல்ல தேஜன் குறுக்கிட்டான். புரியல வேல். ராதே பில்டர்ஸ் உங்களோட நிறுவனம் தான் டிஜே. தெளிவாக குழப்புறீங்க போஸ். ஐ மீன் உங்கள் அப்பாவோட நிறுவனம்னு சொல்ல வந்தேன். ராதே பில்டர்ஸ் மட்டும் இல்லை, அதோட பேரண்ட் கம்பெனி ஆர்ஆர் என்டர்பிரைசஸ் கூட தான். ஆர்ஆர் ஃபவுண்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்கள் அப்பா மிஸ்டர் ராஜரங்கன் தான். வாட்? தேஜன் அதிர்ந்தான். ஆமாம், இந்நேரம் ராதைங்கிறது யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே என்று போஸ் கேட்க தேஜன் திகைத்து பார்த்தான். யூ மீன் ராஜரங்கன் தேஜேந்திரன் என்று தன்னிச்சையாக முணுமுணுத்தான் தேஜன். எஸ், யூ கெஸ்ட் இட் ரைட். உங்கள் பேரே தான், ரா தேஜா. உங்களோட இனிஷியலையும் முதல் எழுத்தையும் சேர்த்து தான் ராதே பில்டர்ஸ்னு உங்கள் அப்பா பேர் வச்சிருக்காரு. உங்கள் பேரில் உங்களுக்காக உங்கள் அப்பா ஆரம்பித்த நிறுவனம் தேஜா. உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் உருவானது தான் ராதே பில்டர்ஸ். அதை கேட்டு தேஜன் செயலற்று போனான். சில பல நாழிகைகள் மௌனத்தில் கழிய கோர்த்திருந்த கைகளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். போஸ் ஒரு தோழனாய் அவன் தோளை தட்டி கொடுத்தார். 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. சபாபதி கண்ணை காட்ட வேல்முருகனும் போஸும் வெளியேறினர். பெற்றவருக்கும் பிள்ளைக்கும் நடுவே 1000 இருக்கும். பாகை துரும்பாய் தாம் எதற்கு என்கிற நாகரிகம் ஒரு பக்கம் என்றாலும் சூழ்நிலையின் இறுக்கத்தில் அவர்களுக்குமே மூச்சு முட்டியது. என்னைக்காவது அவங்க 2 பேரும் சந்திச்சு தானே ஆகணும். இனியும் காலம் கடத்தாம இப்பவாவது துணிச்சலா பெரியவர் ஒரு முடிவெடுத்தாரே, அதை பாருங்க சபா என்றார் வேல்முருகன். நீங்க சொல்றதும் சரிதான் வேலு. சின்னவருக்கு எப்போ உண்மை தெரியுமோன்னு நாம இனி திகிலோட சுத்த வேண்டியதில்லை பாருங்க. சபாபதி ஆமோதித்தார். ஆனா மனஸ்தாபம் குறையிற மாதிரி தெரியலையே சபா. வாஸ்தவம் தான் போஸ், ஆனா அதை சரி பண்ணதானே இந்த சந்திப்பு. 1 2 20 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் பார்க்காம இருந்திருக்காங்க. அந்த தவிப்பு அடங்க 2 வாரமாவது வேணாமா போஸ்? விட்டுதான் படிக்கணும் என்று சபாபதி சொல்ல வேல்முருகன் அடுத்த கேள்வியை கேட்டார். 20 வருஷம்? அதான் எனக்கு புரியல. பெத்த பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சும் ரெங்க ஏன் சும்மா இருந்தாராம் என்று போஸ் கேட்க வேல்முருகன் தொண்டையை கனைத்தார். பல விஷயம் இருக்கு போஸ். ஏதோ காரணத்தால பெரியவர் பையனை பிரிஞ்சிட்டாரு. அவனை தேடாத இடம் இல்லை. ஒரு வழியா சேட்டுக்கிட்ட பையன் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. பையனை திருப்பி தர சொல்லி கேட்டிருக்காரு. புள்ள இல்லாத குறைக்கு சொந்த பிள்ளையா அவனை வளர்க்க ஆரம்பிச்ச சேட்டு பொண்டாட்டி பையனை தர மறுத்திருக்கு. புள்ள இல்லைங்கிற டிப்ரெஷன்ல இருந்து அந்த அம்மா மீண்டு வர சமயம் அது. பையனை பிரிக்க சேட்டுக்கு விருப்பம் இல்லை. அதனால பெற்றவர் மேல பையனுக்கு தீராத வெறுப்புன்னு பெரியவர்கிட்டயே சொல்லிட்டான். சொந்த மண்ணுல பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு வேற பெரியவர் மனசுல பதிஞ்சு போச்சு. சேட்டம்மா பையனை பாசமா பாத்துக்கிறத பெரியவர் பார்த்திருக்காரு. அதை பார்த்தவருக்கு ஒரு யோசனை. எப்படியும் சொந்த ஊர்ல பையனுக்கு பாதுகாப்பு இல்லை. அவனுக்கு அங்க கிடைக்காத தாயன்பு இங்க கிடைச்சிருக்கு. அதை கெடுப்பானேன்னு தோணிடுச்சு. சேட்டு பக்கா வியாபாரி. பெரியவரோட நிலைமைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். பையனை ஒரு பணங்காய்ச்சி மரமா பார்க்க தொடங்கிட்டான். சாப்பாடு, துணிமணி, படிப்பு, பராமரிப்புன்னு எல்லாத்துக்கும் ஒரு விலை போட்டான். எங்க இருந்தாலும் பையன் நல்லா இருந்தா போதும்னு பெரியவர் நினைச்சிட்டாரு. அதனால பையனை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதுங்க அப்படின்னு சொல்லி எல்லா செலவையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. பையன் தலையெடுக்கிற வரைக்கும் எல்லா செலவும் பெரியவரோடது தான். அப்புறம் என்ன, சேட்டு காட்டுல பணம் வள. முக்காவாசி பணத்தை பையன் பேரை சொல்லி சேட்டு ஆட்டைய போட்டாலும் படிப்புக்குன்னு வாங்குறத சூறையாட முடியல.
பெரியவர் தான் ஆள் வச்சு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாரே. நம்ம பையனும் நல்ல புத்திசாலியாச்சே, கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாப்ல. பட்டம் படிப்பு உத்தியோகம்னு ஒரு உத்வேகத்தோடு முன்னேறின தேஜா ஒரு கட்டத்தில் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட பெரியவர் அதுக்கும் ராதாகிருஷ்ணன் மூலமாக உதவினார். பொறுப்பில்லாமல் குடிச்சிட்டு கிடந்ததால தான் பையனை பறி கொடுக்க வேண்டி வந்ததுன்னு அவருக்குள்ளேயும் ஒரு குற்ற உணர்ச்சி. மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்து தன்னையும் சீர் செஞ்சுக்கிட்டாரு. அந்த பக்கம் தொட்டது 90க்கும் சேட்டு பணமாக கறக்க, இந்த பக்கம் பையனுக்காகன்னு ஒரு வெறியோடு இவர் உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பையனை பார்த்தவண்ணம் இருக்கணும்னு பட்டணத்துக்கு வந்து பல தொழில் பண்ணி இதோ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காரு. அவர் சொன்னதை கேட்ட சபா அடுத்த கேள்வியை கேட்டார். ஆனா எல்லாத்தையும் இவ்வளவு ரகசியமா செய்யணுமா என்ன? அதற்கும் பதில் இருந்தது. என்னப்பா பண்ண? பையனுக்கு சொத்து பத்து இல்லாதப்பவே உசுருக்கு ஆபத்து இருந்ததே சபா, மறந்துட்டியா? இப்ப இவ்வளவு சொத்துக்கும் அவன்தான் வாரிசுன்னா அது அவனுக்கே எல்லாம் ஆபத்தா முடியும். அதனாலதான் தொலைஞ்ச பிள்ளை தொலைஞ்சதாவே இருக்கட்டும்னு பையனை மகா ரகசியமா ரெங்க வளர்த்துருக்காரு. அவ்வளவே தொழில்துறையில தேஜாவுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும்னு தானே ராதாகிருஷ்ணனை அப்பாயிண்ட் பண்ணாரு. அந்த ராதாகிருஷ்ணனுக்கே கூட தேஜாவை கைட் பண்ணணும், அதையும் ரகசியமாக பண்ணணும்னு மட்டும்தான் உத்தரவு. அதை தாண்டி வேற விவரம் எதுவும் அவருக்கு கூட சொல்லலை. தேஜா தான் அவரோட பிள்ளைன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுல பெரியவர் அவ்வளவு கவனமாக இருப்பார். இதெல்லாம் குடும்ப வக்கீலாக எனக்கு பல வருஷத்துக்கு முன்னையே தெரியும். கிளைண்ட் விஷயத்த அவங்கள மீறி சொல்ல முடியாதே. அதான் உங்ககிட்ட கூட இவ்வளவு நாளாக ஒன்றும் சொல்லாமல் இருந்தேன். ஆடிட்டருங்கிற அளவில் சபாவுக்கும் அட்வைசருங்கிற அளவில் போஸுக்கும் தேவையான விவரத்தை மட்டும் சொல்லி இருந்தோம். என்னடா இவ்வளவு நெருங்கிய நண்பனாக இருந்தோம் ஒருத்தனுக்கு ஒருத்தர் ரகசியம் காப்பாத்துறான்களே அப்படின்னு நினச்சிடாத என்றார் அவர். அட என்னப்பா நீ, தொழில் வேற நட்பு வேறன்னு நமக்கு தெரியாதா? நோ வரிஸ். என்ன விஷயம் ஒன்றா தெரியும் போது ஆச்சரியமாக இருந்தது. நான் கூட ஆரம்பத்தில் ராதேன்னா ராதாகிருஷ்ணன்னு தான் நினச்சேன். ஏன் நம்ம தேஜா கூட அப்படி தானே நம்பிட்டு இருந்தாரு. தேஜேந்திரனை ராதேன்னு சுருக்கி வச்சு, இதுலையே தெரியலையா பெரியவருக்கு பேச்சும் மூச்சும் அவரோட பையன்தான்னு? வேலு, இது பையனுக்கு புரியணுமேப்பா. சபாபதி தாடையை தடவினார். அவருக்கு தெரிந்தவரை தேஜேந்திரன் சொந்த காலில் நிற்க நினைப்பவன். தன்னுடைய சாதனையாக அவன் பார்ப்பதே எவர் உதவியும் இல்லாமல் சுயமாக உருவானதைத்தான். இப்போதோ அவனது வளர்ச்சி அனைத்துக்கும் காரணம் வேறொருவர் என்றானால், அந்த வேறொருவர் தன்னுடைய அப்பா என்றாலுமே அதை நல்ல விதமாக எதிர்கொள்வானோ என்னவோப்பா. பையனை கூட இருந்து பெரியவர் வளர்க்கலையே தவிர அவனுக்கே தெரியாம கண்ணும் கருத்துமா அவனை பார்த்துக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கூட வச்சுக்கல, அதுக்கும் காரணம் இல்லாமல் இல்லையே. இதையெல்லாம் பையன் புரிஞ்சுக்கணும், புரியிற மாதிரி அவர் சொல்லணும் என்று அவர்கள் பேச்சை முடித்து கொண்டார்கள். ரெங்கனும் அதை எப்படி புரிய வைப்பது என்றுதான் தவித்து கொண்டிருந்தார். எத்தனை முறை பேச்செடுத்தாலும் தேஜனை சமாதானம் செய்ய முடியவில்லை. ஒருவர் மாற்றி ஒருவர் நாளும் பொழுதும் அவனிடம் பேசி பார்த்தனர். நடந்தவற்றை ஆளாளுக்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள், அவரவர் பாணியில், கதையாக கண்ணீராக. இனி கண்ணீரும் கம்பளையுமாக சொன்னாலும் பலனில்லை என்பது போல தேஜன் உணர்ச்சி துடைத்த முகத்தோடு இருந்தான். அவன் தேடிய தந்தை அவனை தேடவில்லை என்று மனக்குறை கொண்டானே, அவர் தேடாமல் இல்லை, தேட அவசியம் இல்லாமல் இருந்திருக்கிறார். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? 20 வருட காத்திருப்பு முடிந்திருக்குமே என்று அவனுடைய மனம் பதைத்தது. பெரியவர் மன்றாடினார். வெளிப்படையா எதையும் இந்த பாவியால செய்ய முடியல, சொல்ல முடியல. சொல்லி உனக்கு பகையை சம்பாதிச்சு கொடுத்துருவேணும்னு ஒரு பயம். உன்னை அழைச்சிட்டு வரதான் துடிச்சேன் தம்பி. ஆனா சேட்டம்மா கிட்ட நீ சொந்த பிள்ளையாட்டமா சந்தோஷமா வளர்ந்த, அதை கெடுத்து இந்த நரகத்துல உன்னையும் தள்ள மனசு இல்லடா மன்றாடினார். தேஜன் விரக்தி மேலிட சிரித்தான். அவன் ஏதோ சொர்க்கத்தில் இருந்தது போல அல்லவா பேசுகிறார். சேட்ட அம்மாவின் அன்பில் ஒரு முரண்பாடு இருக்கும். சில நாட்கள் கண்ணே மணியே என்பாள், சில நாட்கள் கண்டும் காணாது இருப்பாள். அந்த வேறுபாடு புரியாத குழந்தை மழை அடிக்கும் போது சாரலில் நனைபவன் போல தாயன்பு கிடைக்கும் போது நனைந்து கொள்வான். கள்ளமறியா குழந்தைக்கு விகல்பம் எது? சொந்த பிள்ளையிடம் காட்டும் கனிவான முகம்
திடீர் திடீரென தலை காட்டிய அவசியம் ஏன் எதற்கு என்று இப்போதல்லவா புரிகிறது. தந்தை கண்காணிக்கும் தருணங்களில் தலை காட்டும் பாசம் பணத்திற்காக. கடைசியில் சேட்டு அம்மாவின் அன்பும் கூட பணம் கொடுத்து வாங்கியது தானா? சே என்றாகிவிட்டது. பா சரி, இப்போ மட்டும் ஏன் சொல்றீங்க? எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவமோ உன்னோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. உன்னை பக்கத்தில் பார்க்குற பாக்கியம் கூட இல்லாமையே என் உசுறு போயிடுமோன்னு பயம் வந்துடுச்சு தம்பி, அதான் சொல்கிறேன். தேஜனுக்கு வெறுப்பு மேலிட்டது. வெல், உங்கள் உசுருக்கு பயம் வந்ததும் என் உசுரை பற்றின பயம் போயிடுச்சா? தம்பி, ரெங்கனுக்கு அவனது உள்குத்து புரியவில்லை. உனக்கு என்னடா பயம்? உன்னை வெல்ல ஒருத்தன் பிறந்து வரணும் சாமி. பெருமிதம் வழிய பூரித்தார். அவன் புன்னகைக்கவில்லை. அவர் தொடர்ந்தார். காடு வா வாங்குது, வீடு போங்குது. போகிறதுக்குள்ளே உன்னை ஒரு தரமாவது தொட்டு பார்க்க மாட்டேனா, வாய் நிறைய தேஜான்னு கூப்பிட மாட்டேனான்னு அடிச்சுக்கிட்டே இருக்குதுயா. உன்னை பார்த்துட்டேன், என் மனசில் இருக்கிறது எல்லாம் கொட்டிட்டேன். இனி என் கட்ட வேகம். அவர் பேச பேச கண்களை இறுக மூடி திறந்தான் தேஜன். ஒரு முடிவுக்கு வந்தவன் போல இருந்தது அவன் தோற்றம். சரி, பார்த்துட்டீங்க, பேசிட்டீங்க, வேற என்ன? ஏன் தம்பி பட்டும் படாமலும் பேசுற? பெத்த தகப்பங்கிட்ட பேசுற மாதிரி பேசியா? ஏக்கமாக கேட்டார். கரெக்ட், மாதிரி தான் பேசணும் தம்பி. தகப்பங்கிட்ட பேசுற மாதிரி தான் பேசணும். 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்தவர்கிட்ட தகப்பன் மாதிரி தானே பேச முடியும். போனதெல்லாம் போகட்டும் ராசா. அது எப்படிப்பா? 20 வருஷத்தை தவிர 20 வரியில் அடக்கிட்டீங்க இல்லப்பா? தம்பி, இதை கேட்ட 20 நிமிஷத்தில் என்னோட 20 வருஷத்து தவிப்பும் அடங்கி போயிடணும் இல்லை? அவன் குரலில் ஒலித்தது கோபமா, வெறுப்பா, விரக்தியா? பொருள் விளங்கா உருண்டை போல அனைத்து உணர்வையும் கலந்து கட்டிய உருண்டை ஒன்று தொண்டையை பிடித்தது. குரலை செருமிச் சொன்னான். ஒரு வார்த்தை என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, எவ்வளவு தவிப்போட இருந்தேன். இவ்வளவு ரகசியமாக செஞ்சதால என்ன சாதிச்சிட்டிங்க? அட்லீஸ்ட் இறுதி வரை சொல்லாமலாவது இருந்திருக்கலாம்ல. புதஞ்சு போன உண்மைக்கு உயிரூட்டி என்னை இன்னொரு தரம் கொன்னதை தவிர என்ன லாபம்? சொந்த உழைப்பில் முன்னேறணுங்கிற லட்சியம் கூட நிறைவேறலை. உங்கள் நிழலில் தான் இருந்திருக்கேன். உங்கள் காசை கரைச்சிக்கிட்டு உங்கள் மேலேயே குறை போட்டுக்கிட்டு. அந்த வகையில் பார்த்தா நான் தானே நன்றி கட்டுவேன். அதையாவது சரி பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள், அந்த நன்றியை நான் எப்படி அடைக்கணும்? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. ஐயோ தேஜா, என்னடா அப்பம் பிள்ளைக்கு இடையில் நன்றியெல்லாம் எங்கடா வந்தது? உனக்கு செய்யாமல் யாருக்கடா செய்ய போகிறேன்? இது என்னோட கடமை இல்லையா? என் கடமையை ஆரம்பத்திலேயே ஒழுங்காக செஞ்சுருந்துருக்கணும். அதை சரி செய்ய இந்த வாய்ப்பாவது கிடைச்சதேன்னு மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன் ராசா. பா, இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? யாரும் காரண காரியம் இல்லாமல் என்கிட்ட பழகிறது இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? 3வது மனுஷன் போல அவன் பேசிய தொனியில் அவர் மனமுடைந்து போனார். உன் கூட கொஞ்ச நாளாவது சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்கியா? மனமுருகி அவர் வேண்டுகோள் விடுத்த அதே நேரம் வாசலில் நிழலாடியது. தேஜுக்குட்டி என உணர்ச்சி பொங்க அழைத்தபடி அவனை நோக்கி ஓடி வந்தது தேஜனின் பாட்டி தரணி அம்மாள். உணர்ச்சியின் பிடியில் மறுபடியும் தேஜன் சிக்கிச் சுழன்றான். தரணியும் தன்னால் இயன்றவரை சமரசம் செய்ய முனைந்தார். பலனில்லை. தூக்கி வளர்த்த பாட்டியின் பாசத்தை அவனும் மறந்திடவில்லை. எனினும் சட்டென்று ஒட்டிக்கொள்ள முடியாமல் விலகவே பார்த்தான். திரும்பிய பக்கமெல்லாம் துரோகம். பாவம், அவன் என்ன செய்வான்? நீனா உங்க அப்பாவுக்கு உசுறு தம்பி. மாப்பிள்ளைக்கு ஆதரவாக தரணி அம்மாள் மீண்டும் ஒரு முயற்சி செய்து பார்த்தார். தேஜன் அவரையும் நம்பாமல் பார்க்க ரெங்கன் காயப்பட்டு போனார். தேஜன் மௌனம் சாதித்தான். தரணி மனம் தளராமல் பேசினார். அப்படி பார்க்காத தம்பி, ஏதோ போராத காலம் உன் அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரித்து வச்சிடுச்சு. பழசெல்லாம் மறந்துடு. இனி உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். தேஜன் விரக்தியாக பார்த்தான். நல்லதா? ஆமாம், நடந்ததுதான். ஒன்றே ஒன்று. கண்ணுக்குள் மயிலா வந்து போனாள்.